அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். பேரன்புமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இஸ்லாமியர்களது வரலாறும் முஸ்லீம்களுடைய வரலாற்றின் தொடர்புகளும் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே அளிக்கப்பட்டு திரிவுபடுத்தப்பட்டிருப்பதை கண்கூடாக கண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த இஸ்லாத்தினுடைய வரலாற்றை திரிவுபடுத்தி இஸ்லாமிய வரலாற்றுக்குள் இல்லாத செயல்பாடுகளை உள்ளே நுழைத்து இஸ்லாத்தையே சுக்குநூறாக ஆக்குவதற்கு முனைந்த ஒரு கூட்டத்தார் இருப்பார்கள் என்றால் அது கண்டிப்பாக ஷியாக்களாகத்தான் இருக்க முடியும். ஷியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் இஸ்லாத்தினுடைய வரலாற்றை இல்லாதொழிப்பதற்கு மாற்றியமைப்பதற்கு கடுமையான பிரயத்தனங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதை எதற்காக இந்த இடத்தில் நாம் சொல்கிறோம் என்றால், நாளை அல்லது நாளை மறுநாள் முஹர்ரம் மாதம் ஆரம்பமாக இருக்கிறது. இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரையில் நாம் அத்தனை பேரும் முஹர்ரம் மாதம் என்றாலே அத்தனை பேருக்கும் நினைவுக்கு வருவது என்னவென்றால் கர்பலாவினுடைய நிகழ்வு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட நிகழ்வு. இதே நேரத்தில் இந்த முஹர்ரம் மாதத்தை கௌரவிக்கிறோம், கண்ணியப்படுத்துகிறோம் என்ற அடிப்படையில் இஸ்லாம் காட்டாத பல வழிமுறைகளை இந்த முஹர்ரம் மாதத்திலே பலரும் செயல்படுத்தி வருவதையும் கண்கூடாக அவதானிக்கிறோம். முஹர்ரம் மாதத்தை பற்றி தெரிவதற்கு முன்பதாக இந்த முஹர்ரம் மாதத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களையும் இந்த அனாச்சாரங்கள் ஏற்படுத்தப்பட்ட பின்னணியையும் கண்டிப்பாக வரலாற்றின் ஒளியில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், எந்த சமுதாயம் தன்னுடைய உண்மையான வரலாற்றை மறந்து விடுகிறதோ அந்த சமுதாயம் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாது என்று சொல்லுவார்கள். அந்த வகையில் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வரலாறுகளை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். இது எதுக்காக சொல்றோம் என்று கேட்டா, முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நமக்கு மத்தியிலே நம்முடைய கடந்த கால வரலாறு இழுத்தடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு செய்தியை பாருங்கள். நாம் அத்தனை பேரும் இன்றைக்கு பாலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லி ஒரு நம்பக கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள்ட்ட போய் மஸ்ஜிதுல் அக்ஸா எங்கன்னு கேட்ட பாலஸ்தீனம் ஜெருசலத்தில் இருக்கிறது என்று சொல்லி அத்தனை பேரும் சொல்லுவார்கள். பாலஸ்தீனத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாயல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக கூட சில எஸ்எம்எஸ்கள் கூட பரவிச்சு. என்ன எஸ்எம்எஸ் என்று கேட்டா, மஸ்ஜிதுல் அக்ஸாவை இஸ்ரேல் சுற்றி வளைத்து விட்டது, அதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள், பள்ளிவாசல் காப்பாற்றப்பட வேண்டும் என்றெல்லாம் எஸ்எம்எஸ் எல்லாம் அனுப்புறாங்க. மஸ்ஜிதுல் அக்ஸாவை இஸ்ரேல் சுத்தி வளைச்சிட்டான்னு சொல்லி. இஸ்ரேல் மஸ்ஜிதுல் அக்ஸாவை இன்னைக்கு தான் சுத்தி வளைச்சானா? காலாகாலமாக மஸ்ஜிதுல் அக்ஸா இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. இது இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. காரணம் என்ன? இஸ்லாமிய வரலாறு மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது. மஸ்ஜிதுல் அக்ஸா நமக்கு கண்ணுக்கு எது வரும் தெரியுமா? மஞ்ச கலர்ல பெயிண்ட் அடிச்ச மஞ்ச குப்பா தான் நம்ம எல்லார கண்ணுக்கும் தெரியும். இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று நமக்கு சொல்லி தந்தவர்கள் யார்? ஈரானை சேர்ந்த ஷியாக்களும் ஈரானுடைய அரசாங்கமும். இன்றைக்கு கூட மஸ்ஜிதுல் அக்ஸா இந்த படத்தை தான் கேலண்டர் முதற்கொண்டு முஹர்ரம் மாதத்துல கேலண்டர் எடுத்து பாத்தீங்கன்னா முஹர்ரம் மாதம் என்று இஸ்லாமியர்கள் கேலண்டர் அடிக்கும் போது படத்துக்கு எதை போடுவான்?
இந்த மஞ்சள் கலர் குப்பாவை போட்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவை தான் போட்டு வைப்பான். பாத்திருக்கீங்களா? அப்ப என்ன அர்த்தம் என்று கேட்டா, மஸ்ஜிதுல் அக்ஸா என்று இந்த மஞ்சள் கலர் குப்பா தான் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையில் இது மஸ்ஜிதுல் அக்ஸாவா என்று கேட்டால் அது மஸ்ஜிதுல் அக்ஸா அல்ல, அது குப்பத்து சஹரா. மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது யூதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மண்டபம். இன்றைக்கு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதற்குள் ஹிர்கல் சுலைமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலையை வடிவமைத்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டின் கீழ் நடைபெற்று வருகிறது. அப்ப எதுக்கு ஷியாக்கான இதுதான் அக்ஸான்னு சொல்லி காட்டுறதுக்கான தேவை என்ன? நம்ம அத்தனை பேருக்கும் இஸ்ரேல் ஒரு ஈரான் ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? ஈரான்காரன் எப்படி தெரியுமா? என்னைக்காவது அமெரிக்காவை அவன் தாக்குவான். அமெரிக்காவுக்கு எதிராக இன்றைய உலகத்தில் பேசக்கூடிய ஒரே வல்லமை படைத்தவர்கள் ஈரானை சேர்ந்தவர்கள். அப்படித்தானே காட்டுறான். அந்த ஈரான் பெண்கள் 2 துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வந்து நின்னா பாத்தியா, ஈரான் பெண்களுக்கு கூட எவ்வளவு வீரம்னு. ஒபாமாவை எதிர்க்கிற தகுதி அகமது நஜாதிக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி, இது மாதிரி ஒரு வீர பரம்பரை போன்ற ஒரு தோற்றம் ஈரான் மீது நமக்கு திணிக்கப்பட்டிருக்கிறது. உலக வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஈரானை இஸ்ரேலோ அமெரிக்காவோ தாக்குமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தாக்க மாட்டான். அரசியல் களநிலைகளை ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஈரானை அமெரிக்காவோ இஸ்ரேலோ தாக்குமானா கண்டிப்பா தாக்க போறது கிடையாது. அப்ப எதுக்கு இந்த பம்மாத்து காட்டுறான்? நல்லா ஆய்வு செஞ்சு வரலாற்று ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா ஷியாக்களுடைய வேர் எதிலே ஆரம்பித்திருக்கிறது? ஷியா என்பது கிளைதான், ஒரு மரத்துல கிளை மாதிரி. ஷியாங்கிறது கிளை. ஷியாவினுடைய வேர் எதுன்னு கேட்டா அது யூதர்கள், இஸ்ரேல் தான் ஆரம்பமே. அப்ப அவனும் உம்மாம்புள்ளைய அடிச்சுக்கிடுவாங்களா? வெளிப்படையில தான் தோற்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் இருப்பதை போன்று தெரியும். உண்மையில் ஆன்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அவர்களுக்குள் பாரிய ஒற்றுமை இருக்கிறது. அதனால கண்டிப்பாக இப்படி ஒரு யுத்தம் ஏற்பட போவதில்லை. அதனாலதான் திட்டமிட்டு என்ன செய்யறான்? அவனுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி இவனும், இவனுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி அவனும் சர்வ சாதாரணமாக நடந்துக்கிறாங்க. அதனாலதான் இஸ்லாமிய உம்மத்தின் மஸ்ஜிதுல் அக்ஸா எது என்பது முஸ்லிம்களுக்கே தெரியாமல் போய்விட்டது. அப்ப வரலாறு நம்மளை மலங்கடிச்சுட்டா வரலாறு தெரியாமல் போய்விட்டது. இதே மாதிரி தான் இந்த முஹர்ரம் மாதம் தொடர்பாக சொல்லப்படக்கூடிய செய்திகளும் கர்பலா தொடர்பான வரலாற்றையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக பலவிதமான செய்திகள் இந்த சமுதாயத்துக்கு மத்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. முஹர்ரம் வந்தாலே எதுக்கு ஹுசைனை பத்தி மட்டும் பேசணும்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள விட்டு தகுதி அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்திற்காக தியாகம் செய்த பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள் இருக்கிறார்கள். யாரை பத்தியாவது நாம பேசுறோமா? எந்த நபித்தோழரை பற்றியாவது அவருடைய தியாகத்தை மெச்சிருக்கிறோமா? இல்ல. ஹுசைனை பத்தி மாத்திரம் நமக்கு சொல்லி தந்ததுக்கான காரணம் என்ன? ஹுசைனை விட ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க செய்த தியாகம் சும்மா சாதாரண தியாகமா? ஆனா ஹசன் மறந்துட்டாரு. ஹசனும் கொல்லப்பட்டார், ஹுசைனும் கொல்லப்பட்டார். ஹுசைன் மட்டும் நமக்கு ஞாபகத்தில் இருக்கிறாரு, ஹசன் மறக்கடிக்கப்பட்டு விட்டார். காரணம் என்ன? வரலாறு திரிவுபடுத்தப்பட்டு விட்டது. இந்த முஹர்ரம் மாதத்தை எடுத்துக்கொண்டால் முஹர்ரம் பிறை 1 இருந்து பிற 10 வரைக்கும் பொதுவாக அதுக்கு முஹர்ரம் பண்டிகை, முஹர்ரம் பெருநாள் என்று சொல்லி ஒரு கொண்டாட்டத்தை நடத்துவார்கள். SMS எல்லாம் வந்திருக்கும் உங்களுக்கு எல்லாம், முஹர்ரம் வாழ்த்துக்கள் என்று சொல்லி SMS எல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பிற நாளைக்கு பாக்குறது தானே, அதனால இன்னைக்கு என்ன செஞ்சிட்டான்? SMS இமெயில் எல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முஹர்ரம் வாழ்த்துக்கள். முஹர்ரம்னா அது பெரிய ஒரு கொண்டாட வேண்டிய நியூ இயர் மாதிரி நினைச்சுக்கிட்டு தான் இதை அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல பிறை 1 இருந்து 10 வரைக்கும் ஷியாக்கள் பஞ்சா என்று ஒன்று எடுப்பார்கள். நம்ம நாட்டிலையும் தேவடகாய்க்கு போனீங்கன்னா எடுப்பாங்க. தேவடகா கோயில் இருக்கு இல்லையா, பள்ளி கிடையாது, அது கோயில் தான். இஸ்லாத்தின் கண்ணோட்டத்தில் பள்ளின்றதுக்கு சொல்லலாமா? செத்து போனவனை வணங்குற இடத்துக்கு பேர் பள்ளி கிடையாது, கோயில் அது. சரியா? அங்கேயும் என்ன செய்வான்? பஞ்சா அங்க எடுப்பாங்க. பஞ்சான்னா இப்படி 5 அர்த்தம். உருதுல அல்லது ஹிந்தி ரெண்டுலையும் பஞ்சான்னு தான் சொல்லுவாங்க. பஞ்சான்னா 5 அர்த்தம். 5 விரல் மாதிரி ஒன்னு செஞ்சு 10 நாளும் அதுக்கு பூஜை பண்ணி என்ன அனாச்சாரம் எல்லாம் பண்ணுவான் அதை வச்சுக்கிட்டு பஞ்சாண்டு சொன்ன பேர். பஞ்சாண்ட 5 கடவுள்கள் அர்த்தம். 5 என்ன? 5 கடவுள் அர்த்தம். நபிகள் நாயகம் அவர் ஒரு கடவுள். அவன் எப்படி ரசூலுல்லாஹ் இறை தூதர், எப்படி ஈசா நபியை யூதர்கள் கடவுளாக்கிட்டாங்களோ கிறிஸ்தவர்கள் கடவுளாக்கிட்டாங்களோ
அதே மாதிரி இவங்க ஆக்கிட்டாங்க. நபிகள் நாயகம் ஒரு கடவுள், அலி இப்னு அபீ தாலிப் ஒரு கடவுள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மூணாவது கடவுள், ஹசன் நாலாவது கடவுள், அஞ்சாவது கடவுள் ஹுசைன். இதுக்கு தான் பஞ்சாண்டு வச்சிருக்கிறான். பஞ்சாண்டு செஞ்சு 10 நாள் என்னெல்லாம் செய்வான்? தீ மிதிப்பான். நம்ம நாட்டில் தீ மிதிக்கிற மாதிரி தெரியல, தமிழ்நாட்டில் தீ மிதிப்பாங்க. அதுக்கு பூ மிதித்தல் பேர் வச்சுக்கிடுவான். தீ மிதித்தலுக்கு பேர் என்ன? பூ மிதித்தல். தீ மிதிப்பாங்க. உடல் முழுக்க சந்தனத்தை பூசிக்கிட்டு அந்த 10 நாளும் பெரிய கௌரவமான நாள் நினைச்சுக்கிட்டு நல்ல நாள் வச்சுக்கிட்டு உடம்பு முழுக்க சந்தனத்தை பூசிக்கிடுவாங்க. தேவட்ட காய்க்கு போயிருப்பாங்க. கம்ம கம்மன் இருக்கு இந்த 10 நாளைக்கு. நாளையில இருந்து ஆரம்பிச்சு 10 நாளைக்கு கம கமன் இருக்கும். உடம்பு முழுக்க சந்தனத்தை பூசிக்கிடுவாங்க. பிச்சை எடுத்து காணிக்க கொடுப்பாங்க. பெரிய பெரிய பணக்காரன் எல்லாம் இருப்பான். பிச்சை எடுத்து பணக்காரன், உண்மையிலே பணக்காரன். ஆனா இந்த பஞ்சாண்டு இந்த செய்யற டேட்ல இந்த 10 நாளைக்கு பிச்சை எடுத்து காணிக்க கொடுக்கிறது பெரிய நன்மை நினைச்சுக்கிட்டு என்ன செய்வான்? அவன் போய் பிச்சை எடுப்பான். பாத்திருக்கீங்களா? மார்க்கத்துக்கு ஒரு சேவை செய்ய வரச்சுன்னா வரமாட்டாங்க. பிச்சை எடுக்கிறதுக்கு இந்த அனாச்சாரத்தை செய்யறதுக்கு பிச்சை எடுக்க போயிருவாங்க. பிச்சை எடுத்து காணிக்கை கொடுப்பார்கள். அதே மாதிரி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பேர்ல நேர்ச்சை செய்வார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பேர்ல நேர்ச்சையும் செய்வார்கள். அதே மாதிரி இப்ப மீன் மார்க்கத்தில் எப்பயுமே ஹலாலாக்கப்பட்ட ஒரு விஷயம். மீன் மாதிரி புலால் உணவெல்லாம் தின்ன மாட்டாங்க. இந்த காலத்துல 10 நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மீன், இறைச்சி, முட்டை, இது மாதிரி செமனு எதா இருந்தாலும் சரி இந்த 10 நாளைக்குள்ள புலால் உணவு தின்ன மாட்டாங்க. ஹராமா. இந்த 10 நாளைக்குள்ள செய்யக்கூடாதான், இதெல்லாம் தின்னக்கூடாது. ஹுசைன் கொல்லப்பட்டார்ல, ஹுசைன் ஒரு பேச்சுக்கு ஹுசைன் கொல்லப்பட்ட துக்க தினத்துக்கு தான் நீ மீன் தின்னாம இருக்கிறன்னா சோறும் தின்னாம ஏறி, பண்ணு தின்னாம ஏறி, பட்டினியா கிடந்துட்டு போ, 10 நாள் தண்ணி குடிக்காம ஏறி, அதை மட்டும் கரெக்டா அமைச்சிட்டு இதெல்லாம் தின்னுக்குருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அது புலால் உணவு மட்டும் தின்ன மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன பிள்ளைய இல்லாட்டி ஒரு இளைஞன் என்ன செய்வான்? குதிரையில ஏத்திக்கிட்டு ஊர்வலமா கொண்டு போவாங்க. குதிரையில வச்சுக்கிட்டு 10 நாள் இது நடக்கும். ஏன் 10 நாளும் கர்பலாவை நினைவு ஊட்டுறாங்களாம். 10 நாள் இதை செஞ்சுட்டு அதுல என்ன செய்வான்? உட்டம்பெல்லாம் குத்தி காயப்படுத்திக்கிறாங்க. இந்த இங்கேயும் நடக்கும். வெட்டு குத்து கந்தரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னா பல இடங்கள் நினைச்சு அல்ஹம்துலில்லாஹ் தௌஹீதுடைய எழுச்சிக்கு பிறகு இலங்கையில் பல இடங்கள்ல இல்ல, இந்த கத்தரகாம அங்கங்க கிழக்கு மாநில இன்னும் நடக்குது. வெட்டு குத்து கந்தரி நடத்துவான். இங்க குத்திக்கிருவாங்க, கண்ணத்தை குத்திக்கிருவாங்க, வயிற்றுல கீறிக்கிருவாங்க, கத்தியால வெட்டிக்கிருவாங்க. கேட்டா ஹுசைன் கொல்லப்பட்டார்ல, அதனால நாங்க இதெல்லாம் செஞ்சு அந்த நாளை கௌரவப்படுத்துறோம். என்னைக்காவது இதெல்லாம் மார்க்கத்தில் இல்ல. இருந்தாலும் பத்ரு, உஹது எத்தனை யுத்தங்கள்ல சஹாபாக்கள் இதை விட கடுமையான காயப்பட்டிருக்கிறார்கள். அதை யோசிச்சாங்களா? அதை பத்தி பேச மாட்டாங்க. இவ்வளவு அனாச்சாரத்தையும் இந்த 10 நாளைக்குள்ள என்ன செய்வாங்க? கர்பலா என்ற பேர்ல செய்வாங்க. ஆனா முஹர்ரம் மாசத்துல இதெல்லாம் இருக்கான்னு கேட்டா உண்மையிலே முஹர்ரத்துல இதெல்லாம் இந்த அனாச்சாரத்துக்கும் முஹர்ரத்துக்கும் மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன ஒரே ஒரு சம்பந்தம் இருக்குன்னு கேட்டா, இந்த மாசத்துல 2 நோன்பு இருக்குது. ஆஷூரா, தாசுஆ. பிறை 9லயும் பிறை 10லயும் என்ன செய்யணும்? ஒரு நோன்பு இருக்குது. அதை பிடிப்பது சுன்னத்து. ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த நோன்பு தான் கட்டாய கடமையாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருவாங்க. பார்த்தா பிறை 10ல என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, யூதர்கள் எல்லாம் நோன்பு பிடிச்சிருக்காங்க. இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் நோன்பு பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, இவங்க எதுக்கு நோன்பு பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு, மூசா நபிய அல்லாஹ் தஆலா அந்த டேட்லாம் காப்பாத்தினா. இந்த நல்ல நாள் கெட்ட நாள் சொல்றவனுக்கு இதுவே ஒரு செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு பதில். என்ன பதில்? நல்ல நாள் கெட்ட நாள் பால் பாக்குறேன், நல்ல நாள் பாக்குறேன், வீடு கட்டுறேன், நல்ல நாள் போடும், வெள்ளிக்கிழமை நல்ல நாள், சனிக்கிழமை சனியம் பிடிச்ச நாள், செவ்வாயிண்டா வெறும் வாயிலேயே எழுதி வச்சிருக்காங்கல்ல, செவ்வாயிண்டா வெறும் வாயா, சனிக்கிழமைண்டா சனியம் முடிச்ச நாள் அப்படின்றவாங்க. இப்படி ஒவ்வொரு நாளுக்கு ஒன்று வச்சிருக்கான். வெள்ளிண்டா ஜெகஜோதியா இருக்கும், அது சும்மா வர்றதுனால எழுதி வச்சுட்டான் போடுறதுக்கு. அதை மட்டும் நல்ல நாள், மற்ற நாளுக்கெல்லாம் நல்ல நாசமா போன நாள் எழுதி வச்சுட்டாங்க. இந்த நாள்கள்ல நல்லது கெட்டது பார்த்து தான் அவங்க செய்வாங்க. நல்லது கெட்டது பார்க்கறதுக்கு இதே செருப்படியா இல்லையா? பிறை 10ல மூசா நபி காப்பாற்றப்பட்டாங்க. எதுக்கு நோன்பு பிடிச்சாங்க? யூத கிறிஸ்தவர்கள் இன்னைக்கும் பிடிக்கிறான். கிறிஸ்தவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, யூதர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கும் பிறை 10ல வர்ற முஹர்ரம் 10ல என்ன செய்வான்? நாம பிடிக்கிறோமோ இல்லையா அவன் பிடிப்பான். இஸ்ரேல்ல போய் பாத்தீங்கன்னா அவன் நோன்பு பிடிப்பான். காரணம் என்ன? மூசா நபி காப்பாற்றப்பட்ட டேட்டு. மூசா நபி பிறை 10ல காப்பாற்றப்படுறாரு. அதே பிறை 10ல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டிருக்காங்க. ஹுசைனுக்கு கெட்ட நாள், மூசாவுக்கு நல்ல நாளாப்ப ஒரே டேட்டு 2 பேருக்கு நல்லது கெட்டதா வருதா இல்லையா?
உலகத்துல ஒரு புள்ள 10,000 புள்ள ஒரு நாளைக்கு பிறக்குது, 10,000 பேர் ஒரு நாளைக்கு சாகுனா, செத்த வீட்டுக்கெல்லாம் கெட்ட நாள், பிறந்த வீட்டுக்கெல்லாம் நல்ல நாளா? அப்ப அல்லாஹ் படைச்ச எல்லா நாளும் நல்ல நாள், நல்ல நாள் கெட்ட நாள். லா தசுப்பு தஹ்ர, நீங்கள் காலத்தை திட்டாதீர்கள். ஃபைனல்லாஹு ஹுவத் தஹ்ர், அல்லாஹ் தான் காலமாகவே இருக்கிறான். நல்ல நாள் கெட்ட நாள்லாம் சொல்லக்கூடாது. ஏன்? காலமே அல்லாஹ் தான். அப்ப இவங்க இந்த 10 நாளும் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா இந்த காரியங்களை செய்யறாங்க. மார்க்கத்தில் உள்ள ஒரே காரியம் என்ன? இந்த நோம்பு பிடிக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 10வது நாள் அவங்க நோம்பு பிடிக்கிறாங்களா? மூசா நபி காப்பாற்றப்படுறதுக்கு தான் நோம்பு பிடிச்சாங்க. மூசா நபி பிடிச்ச நோம்பு பிடிக்கிறதுக்கு யூத கிறிஸ்தவர்களை விட ஆக உரிமை படைச்சவன் யாரு? நான் தான், முகமது தான். அதனால நான் அந்த டேட்ல நோம்பு பிடிப்பேன். இன்னொரு ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க? யூத கிறிஸ்தவர்கள் இந்த டேட்ல பிடிக்கிறாங்களா? அவங்களுக்கு மாறு செய்யணும் இல்ல. மார்க்கத்தில் எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டீங்கனால யூத கிறிஸ்தவர்களுக்கு ரசூலுல்லாஹ் மாறு செய்ய சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அடுத்த வருஷம் நான் உசுரோட இருந்தேன்னா 9வது நாளும் சேர்த்து, யூதர்கள் 10ஆம் நாள் பிடிப்பாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நான் அடுத்த வருஷம் உசுரோட இருந்தேன்னா 9ஐயும் 10ஐயும் சேர்த்து பிடிப்பேன், அவங்களுக்கு மாற்றம் செய்யணும்னு அப்படின்னு சொல்றாங்க. முஸ்லீம்ல இருக்கக்கூடிய ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் அடுத்த வருஷம் உசுரோட இருக்கல, ஆனா நாம பிடிக்கணும். ஏன்? உசுரோட இருந்தா பிடிப்பேன்டாங்க, உசுரோட இல்ல இருந்திருந்தா பிடிச்சிருப்பாங்க. அந்த அடிப்படையில் இந்த மாதத்தில் இருக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன? ஆசூரா தாசுவா, 9 10. தாசுவாண்டா 9 அர்த்தம், ஆசுராண்டா 10 அர்த்தம். இந்த 2 நாள்லையும் நோன்பு பிடிப்பது நபி வழி. ரசூலுல்லாஹ் ரமலானுக்கும் முஹர்ரத்துல பிடிக்கிற இந்த நோன்புக்கும் மாதிரி எந்த நோன்புக்கும் ரசூலுல்லாஹ் ஆர்வம் காட்டியது கிடையாது. அவ்வளவு ஆர்வம் காட்டியிருக்கிறாங்க. ஆனா நம்மள யாரெல்லாம் நோன்பு பிடிக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, ஆசுரா தாசுவா எதுக்குங்க பிடிக்கிறீங்க? அதான் ஹுசைன் கொல்லப்பட்டார்ல, அதுக்கு தான் பிடிக்கிறோம். ஹுசைன் கொல்லப்பட்டதற்கு ஆசுரா தாசுவா எப்படி வரும்னு கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 50 வருஷத்துக்கு பிறகு தான் ஹுசைனே மௌத்தாகிறாரு. ரசூலுல்லாஹ் இருக்கதானே மார்க்க சட்டம் வரும். 50 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆள் மௌத்தா போறாரு, அவர் மௌத்தா போனதுக்காக நோன்பு பிடிங்கிற ரசூலுல்லாஹ் திரும்ப பிறந்து வந்து சொல்லிட்டு போனாங்களா? அப்ப மார்க்க ரீதியாகவும் லாஜிக்கலையும் பாத்தீங்கன்னா இந்த நோம்புக்கு ஹுசைனுக்கு சம்பந்தம் இல்ல. என்ன சம்பந்தம் இருக்குது? ரசூலுல்லாஹ் பிடிக்க சொன்னாங்க, நாம பிடிக்கிறோம். இத தெரியணும்டா இந்த இஸ்லாமிய வரலாற்றில் கர்பலாவினுடைய அந்த வரலாற்றை திட்ட தெளிவாக படம் பிடித்ததை போன்று நாம உள்ளத்துல பதிச்சுக்கிறோம். கர்பலா வரலாறு தெரியாத காரணத்தினாலதான் இந்த பஞ்சா அஞ்சான்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்யறான், மக்களை ஏமாத்திக்கிட்டு தெரியுறான். நாம எல்லாம் அதை மார்க்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல. ஷியாக்காரன் செஞ்ச வேலையில நம்ம மௌலவிமார் என்ன செய்யறான், அதை நம்பிக்கிட்டு இருக்கும் போல் இருக்குது, இல்லாம செய்வாங்களா? செய்யறானா இல்ல? கத்தம் வாத்தியா கதை எல்லாத்தையும் தானே செய்யறான். அப்ப எல்லாருமே என்ன செய்யறான், இதுல போய் மூளை கிடக்கிறதுனால உண்மையிலேயே ஹுசைனுக்கு என்ன நடந்தது, ஹுசைனுடைய வரலாற்றின் பின்னணி என்ன என்பதை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா எந்த பிரச்சனையும் இஸ்லாமிய வரலாற்றில் நம்மளை குறை காண முடியாது. உதாரணத்துக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை தேடி பார்த்தோம்னா ஹுசைனுடைய வரலாற்றை தெரிவதற்கு முன்பதாக கண்டிப்பாக ஹசனுடைய வரலாறு நமக்கு தெரியணும். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் யார வரலாறு? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு முக்கியம். அண்ணன் தம்பி 2 பேரை பத்தியும் தெரியணும். ஏன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு முக்கியம்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு மரண தருவாயில இருக்கிறாங்க, மௌத்தா போற நேரம். அப்ப மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க, அலியே நீங்க மௌத்தா போயிட்டா நாங்க ஹசனை நாட்டை ஜனாதிபதி ஆக்கிறவா, கலீஃபாவாக ஆக்கிக்கிறவா, பையத் செஞ்சுக்கிறவா, பையத்துனா கலீஃபாவா ஒத்துக்கொள்றேன்னு பையத் செஞ்சுக்கிறவான்னு கேட்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, நான் உங்களுக்கு அதை அனுமதிக்கவும் மாட்டேன், தடுக்கவும் மாட்டேன், செஞ்சுக்கிறேன்னு சொல்லவும் மாட்டேன், செய்யாத என்று சொல்லவும் மாட்டேன். என்ன காரணத்துக்கு அப்படி சொன்னாங்கன்னு தெரியல, இப்படி சொல்லிடுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு நான் அனுமதிக்கவும் மாட்டேன், தடுக்கவும் மாட்டேன்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போனதுக்கு பிறகு கைஸ் இப்னு உபாதா என்று சொல்றவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, உடனே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சி நான் உங்களை ஜனாதிபதியா ஏத்துக்கிறேன் பையத்து செஞ்சிடறாரு. அப்ப மக்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு கூட்டம் அவரை ஜனாதிபதியாக ஒத்துக்கொள்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள தானே, ஜனாதிபதியா எடுத்துக்கிறோம்னு எடுத்துக்கிறாங்க. எடுத்ததுக்கு பிறகு இவர் ஜனாதிபதியா இருக்கிற இதே சேம் டைம்ல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவினுடைய ஆட்சி பொறுப்புல இருக்கிறார். சிரியா பகுதியில அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் பிரச்சனை வரும் இல்லையா, பிரச்சனை வந்ததுல அவர் சிரியா உள்ளிட்ட பகுதிக்கு ஆட்சியாளர் அவர் இருக்கிறாரு. இவர் மதீனா அந்த ஏரியாவுக்குரிய அந்த கஸ்டடி எல்லாம் தண்ட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடுறாரு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு.
இந்த ரெண்டு பேருடைய இவர் கைஸ் இப்னு உபாதா பையத் செய்றாரு. ஆட்சி ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கட்டுப்பாட்டுக்கு கீழால வருகுது. இப்படி வந்த நேரத்தில் நிறைய பேர் போய் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஹசனே முஆவியாவை விட்டுறாதீங்க, முஆவியாவுடைய ஆட்சியை உங்களுக்கு ரெண்டு கவர்மெண்ட் நடக்க கூடாது, ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் ஆட்சியாளராக இருக்கணும், முஆவியாவை போய் அடிச்சு தாக்கி ஆட்சியை கைப்பற்றுங்க. திரும்ப திரும்ப அவரை வற்புறுத்தினதோட என்ன செய்யறாரு, சரி ரெண்டுல ஒன்று பார்த்துருவோம், முஆவியாவுடைய ஆட்சியை கைப்பற்றுவோம் சொல்லி மக்கள் படையோட திரட்டிக்கிட்டு கிட்டத்தட்ட 40,000 பேர். இந்த காலத்துல இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஈராக்க தாக்குறது கூட இவ்வளவு ராணுவம் இறங்கினது கிடையாது. மொத்தமா இறங்கியிருப்பான், ஒரே டைம்ல இறங்கினது கிடையாது. 30,000 பேர் 20,000 நேட்டோ படையிட்டு அப்படி இறக்குவான். மொத்தமா 40,000 பேரை கூட்டிக்கிட்டு யுத்தத்துக்கு சொல்லி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு சொல்லி எடுத்துக்கிட்டு போறாரு. போற நேரத்தில் போய் ஒரு இடத்துல தங்கிக்கிட்டு இருக்கும் போது என்ன நடக்குது தெரியுமா, கைஸ் இப்னு உபாதா கொல்லப்பட்டுட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி வரவுது. யாரு முதல்ல பையத்து பண்ணினாரோ அவரு கொல்லப்பட்டுட்டாருன்னு ஒரு செய்தியை பரப்பி விட்டுருவாங்க மக்களுக்கு மத்தியில. பரப்பினதோட மக்கள் எல்லாம் கட்டுப்பாட்டை இழந்து அடிச்சுக்கிட்டு சாகுற அளவுல அதை களவெடுத்து பல பிரச்சனைகள் வருது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய முஸல்லாவை களவெடுக்கிறாங்க, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஈட்டியாலையும் குத்திடுறாங்க. எதுக்கு குத்தினாங்க, யாரு குத்தினான்னு தெரியல. இந்த கலபலைக்குள்ள இப்படி எல்லாம் நடக்குது, குத்திடுறாங்க. இந்த பிரச்சனை கோபம் வந்ததோட உடனே என்ன செய்யறாரு தெரியுமா, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் ஒரு கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வந்து ஒரு கடிதத்தை எழுதுறாரு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். கடிதத்தில் என்ன, பொதுவாகவே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில இருக்கிறதுக்கு விரும்பினது கிடையாது. ஹசன் வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு தான் ஆட்சி வேணும், நான் ஜனாதிபதியா இருக்கணும், நான் தான் பெரிய ஜாமா, இப்படி எல்லாம் நினைச்சே கிடையாது. ஆட்சியை விட்டு கொடுக்கறதுக்கு பல முறை முயற்சி செய்யறாரு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் உட்கார்ந்துகிட்டு தடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, செய்யக்கூடாது, நீங்க தான் ஆட்சியாளராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்படி நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஹசன் ரலியல்லாஹு ஒரு கட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வரலாறு இதெல்லாம் வந்து ஹதீஸ்களை ஆய்வு செய்யற மாதிரி உள்ள போய் நோண்டி பார்த்து சஹீஹா லைஃபான்னு பார்த்துட்டு வந்து பேசுற விஷயம் இல்லை. இது வரலாறு என்ற அடிப்படையில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சில நேரம் சரியாகவும் இருக்கலாம், சில நேரம் பிழையாகவும் இருக்கலாம். இஸ்லாமிய வரலாற்றில் முடிஞ்ச அளவு தெளிவான வரலாற்றுகளை பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த கட்டுக்கதைகளுக்கு அப்பாற்பட்ட வரலாறு. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, பல சந்தர்ப்பங்கள்ல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி டார்ச்சர் பண்ணும்போது ஹுசைன் சொல்றாரு, உன்னை தூக்கி வீட்டு காவல்ல வச்சுவிட்டு ஆட்சி கொண்டு முஆவியாட்ட கொடுத்துட்டு வந்துருவேன், அப்படித்தான் செய்யணும்னு வந்தா கூட தூக்கி உங்களை கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டு அவர்கிட்ட ஆட்சி, அந்த அளவுக்கு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனாக்கு அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, படைய கூட்டிக்கிட்டு 40,000 பேரோட போனதோட இந்த செய்தி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு கேள்விப்படுகிறது. அப்ப கேள்விப்பட்டதோட அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு முஆவியாட்ட போய் சொல்றாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு 40,000 பேரோட வந்திருக்கிறாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, அவரை நாம எதிர்கொள்ளணும்னு சொன்னா அவங்கட படையில இருக்கிற முக்கியஸ்தர்களை போட்டு தள்ளணும் அப்படிங்கிறாங்க. எப்படி சொல்றாங்க, இந்த ஹதீஸ் புகாரில வரும். இந்த சம்பவம் இப்ப சொல்ல போற சம்பவம் புகாரில வருகிறது. இதை அறிவிக்கிறவர் என்ன சொல்லுவார் தெரியுமா, என்ன பொறுத்தவரையில அம்ர் இப்னு ஆஸை விட முஆவியா பெஸ்ட் அப்படிம்பாரு. புகாரி எடுத்து பாத்தீங்கன்னா அறிவிப்பாளர் என்ன சொல்லுவாருன்னு கேட்டா, ஹசனுல் பஸ்ரி தான் அறிவிப்பாரு. எனக்கு இந்த அவர் செய்தியெல்லாம் சொல்லிட்டு என் கருத்துப்படி அம்ர் இப்னு ஆஸை விட முஆவியா தெளிவான ஒரு நல்ல மனுஷன். ஏன் நல்ல மனுஷன் சொல்லுவார் தெரியுமா, அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாரு, அவர் வேணும்னு எல்லாம் சொல்லல, மக்களை கட்டுப்பாடு ஆட்சிக்கு எதிராக படத்திரண்டு வர்றாங்க, இன்னொரு கவர்மெண்ட் வருது, ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக இன்னொரு கவர்மெண்ட் வரும்போது அதை எப்படியாவது முடக்கிறது தான் இந்த கவர்மெண்ட் யோசிக்கும். அவர் சொல்றாரு, அவர் நபி தோழர் தான், அவர் சொல்றாரு அந்த படையில இருக்கிற முக்கிய தளபதிகள் எல்லாம் போட்டு தள்ளிட்டோம், சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அதுக்குள்ள இதுலயும் இருக்கிறாங்க, போட்டு தள்ளிட்டோம்னு சொன்னா அவங்களோட படை அப்படியே நம்ம கட்டுப்பாட்டு கீழே வந்துரு. அப்ப முஆவியா ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க தெரியுமா, முஆவியாண்டா பெரும்பாலும் இந்த வரலாறுகளை கேட்கிறாங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும். அப்படித்தான் வெறுப்பை ஊட்டி இருக்கிறான், இன்னைக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கிறானா இல்லையா. இந்த ஜமாத்தே இஸ்லாமி ஒரு அமைப்பு இருக்குல்ல, அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இவனுவனும் அவங்களோட சேர்ந்துக்கிடுவாங்க. கூட்டுக்கலவாணி தானே, பேர்ல தான் ஜமாத்தே இஸ்லாமி, மொத்தத்தில் அவங்க இலங்கை ஷியாக்களின் வட்டி கட்டிய ஷியாக்கள் அவங்க தான், பேர்ல தான் என்ன செய்யறான் ஜமாத்தே இஸ்லாமி வச்சிருக்கிறான், முழுக்க முழுக்க ஷியா ஆதரவாளர்கள். இவன் எல்லாம் என்ன செய்வான், இவர்களை முஆவியா ஒரு பக்கம் சாட்சியும் ஹசன் ஹுசைனை தூக்கி வச்சு பேசுவாங்க. அவரு சரியா இவர் சரியான்னு சொல்ற அதிகாரம் நமக்கு கிடையாது. தப்பு செஞ்சா எல்லாருமே தப்பு தான், சரி செஞ்சா யார் செஞ்சாலும் சரிதான்.
அதனால சஹாபாக்களை நல்லது கெட்டது இட போடுற அதிகாரம் நமக்கு கிடையாது. இவன் என்ன செய்வான்? அவங்க வெறியாக்கள், இவர் முஆவியா, அப்படித்தான் எல்லாரும் எண்ணத்துல எப்படி வரும்? முஆவியா என்னண்டாலும் அலியோட சண்டை பிடிச்சிருக்க கூடாதுல்ல, அவரு அதுக்கு ரீசன் சொன்னார்ல, அதை வழங்கணுமா இல்லையா? சண்டை பிடிச்சாரு, எதுக்கு சண்டை பிடிச்சாரு ரீசன் சொல்லிட்டாரு. அதே மாதிரி யாரெல்லாம் சஹாபாக்கள் ஷாஃபி இமாம்ட்ட வந்து கேட்கிறாங்க, ஷாஃபிய முன்னாடி இந்த சஹாபாக்கெல்லாம் வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு செத்தாங்களே, இத பத்தி என்ன சொல்றிய? ஷாஃபி இமாம் என்ன சொல்லிட்டாரு? அதை பத்தி உனக்கிட்ட அல்லாஹ் கேட்பானா? கேட்பானா? நம்மகிட்ட கேட்பானா? முஆவியாவும் அலியும் எதுக்கு சண்டை பிடிச்சாங்கன்னு நம்மகிட்ட வந்து கேட்பானா? நம்மள்ட்ட கேட்க மாட்டாங்க, அவங்ககிட்ட தான் கேள்வி. உங்ககிட்ட அதை பத்தின கேள்வி இல்லப்பா, அதனால அந்த ரத்தம் தோய்ந்த வரலாற்றை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை அப்படின்ட்டாங்க. அதனால அவர் சரியா இவர் சரியான்றது நமக்கு முக்கியம் இல்ல, வரலாற்றை படிக்கணும். இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, சாதி இப்னு உபாதா இப்படி சொல்லும் போது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார கொல்ல சொல்றீங்க? அந்த படையை கொண்டாலும் அதுல இருக்கிற ஆக்களை கொண்டாலும் நாம ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாலும் சாக போறது நம்மால் தானே. காவிருக்கு முஸ்லீம்கா சண்டை, ரெண்டுமே முஸ்லீம் தான். சாக போறவன் நம்மால் தான். செத்து போனான்னா எல்லாருமே செத்து, முக்கியஸ்தர் எல்லாம் செத்துட்டாங்கன்னு வைங்க, நான் எவனை வச்சு ஆட்சியை பண்றது? இந்த பொதுமக்கள் ஆளணுமே, ஆள்றதுக்கு நான் யாரை வச்சு ஆட்சி பண்றது? எல்லா தலைவர்களும் கொல்லப்பட்டாங்கன்னா ஆட்சியில அதிகாரிகளே இல்லாம போயிருவாங்களப்பா. அதனால யாரையுமே கொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க போய் ஹசனோட சமாதானம் பேசுங்க அப்படின்னு சொல்லி அப்துர் ரஹ்மான் இப்னு சமூரா ரலியல்லாஹு அன்ஹுவையும் அப்துல்லா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹுவையும் அனுப்பி வைக்கிறாரு, போய் சமாதானம் பேசுங்க. அவங்க ஆட்கள் வர்றாங்க, ரெண்டு பேரும் வர்றாங்க. வந்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுடைய ரூமுக்குள்ள போய், அவர் தங்கி இருந்த கூடாரத்துக்குள்ள போய் சமாதானம் பேசுறாங்க. நாம சண்டை பிடிக்க தேவையில்ல, முஆவியா உங்களுக்கு கட்டுப்படுறேன்னு சொல்றாரு. எப்படி கட்டுப்படுறாரு? வருஷா வருஷம் உங்களுக்கு கப்பத்தை கட்டுவாரு. கப்பம் கட்டுறேன்னு விளக்குதா? அப்ப முஆவியா என்ன விளங்கிட்டாரு? ஹசனோட மோத முடியாது, மோதினா நமக்கு சேதாரம் அதிகம்னு விளங்கிட்டாரு. அதனாலதான் இறங்கி வந்து சொல்றாரு, நான் கப்பம் கட்டுறேன், நான் உங்களுக்கு கட்டுப்படுறேன். ஆங்கிலே நம்ம நாட்டை பிடிச்ச நேரத்துல நம்ம நாட்டில இருந்து இந்த அமைச்சர் இவரெல்லாம் இருந்தான்ல, 2ஆம் ராஜசிங்க 3ஆம் ராஜசிங்க, அவன் இவெல்லாம் என்ன செஞ்சான்? அவனுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு தான் வாழ்ந்தான். அவனுக்கு என்ன செய்யணும்? மாசா மாசம் வருஷா வருஷம் ஒரு தொகையை காசை கட்டிக்கிட்டே இருக்கணும். என்ன வந்து பிடிச்சிடாத, என்ன தாக்கிறாத அப்படின்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்கணும். இது மாதிரி நான் காசு கட்ட ரெடி அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப ஹசன் கேட்கிறாரு, இதுக்கு யாரு சாட்சி? அவர் காசு கட்ட ரெடிங்கிறார்ல, யாரு சாட்சி? நாங்க ரெண்டு பேரும் தான், நாங்க ரெண்டு பேரும் அதுக்கு உரித்தானவர்கள், நாங்க பெற்று தருவோம், சாட்சியா இருக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. சொல்லி அந்த சமாதான உடன்படிக்கை பேசப்படுற நேரத்தில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, சமாதானத்துக்கு வந்து எந்த அளவுக்கு சமாதானம் தெரியுமா? இவர் ஆட்சிக்கு அவர் கட்டுப்படுறேங்கிறாரு. யாரு கட்டுப்படுறேன்னு சொன்னது? முஆவியா. முஆவியா கட்டுப்படுறேன்னு சொல்லியும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச வேலை என்ன தெரியுமா? இவ்வளவு 40,000 படையிட மக்கள், படைக்கு வந்த ராணுவமே 40,000. அப்ப எல்லாம் ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தை தேடி பார்த்தா எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு ஜனாதிபதி? முழு ஆட்சியை தூக்கி முஆவியாட்ட கொடுத்துறாங்க. இங்க வாங்க, நீங்களா நானான்றது தேவல, நீங்களே ஜனாதிபதி ஆயிரீங்க, நான் என் பாட்டுக்கு ஒரு குடிமகனா இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி முழு ஆட்சியையும் கொடுத்து விடுகிறார்கள். இந்த செய்தியை சொல்ற அதே அறிவிப்பாளர் செய்யறானா பின்னாடி வரக்கல இன்னொரு ஹதீஸையும் சேர்த்து என்ன சொல்றாரு? அந்த எனக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சாங்கன்னு சொல்லிட்டு, ராயித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மின்பரி, நபிகள் நாயகத்தை நாங்கள் மிம்பரிலே பார்த்திருக்கிறோம். வல் ஹஸன் இப்னு அலி இலா ஜன்பிஹி, ஹஸன் இப்னு அலி அவர்கள் அவருக்கு பக்கத்திலே இருந்தார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருக்கிறாங்க, பக்கத்துல ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற சின்ன பிள்ளை தானே, ரசூலுல்லாஹ் மேலே ஏத்தி வச்சுக்கிறாங்க. இப்ப ஏத்தி வச்சீங்கன்னா அப்படியே கதி கலங்கி போற. மிம்பர்ல சின்ன பிள்ளை ஏத்தலுமா? இமாம் நீ கேட்கல, இமாம் மிம்பர்ல ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஒரு பிள்ளையும் இருக்குது, புள்ள அழுதுகிட்டே இருக்கிறான், பாப்பாவோட நிக்கணும்ங்கிறான். இருறா நான் கொத்துபா செய்ய மாட்டேன், நீ இருறா அப்படின்னு வச்சுக்கிற. ரசூலுல்லாஹ் ஹசன் வச்சாங்கல்ல, வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டு தான் பேசுறாங்க. பேசுற நேரத்தில் என்ன செய்யறாங்க? ஒரு விஷயத்தை சொல்றாங்க, ஹசனை வச்சுக்கிட்டு சொல்றாங்க, இன்னபினி ஹாதா சையதுன், இந்த என்னுடைய மகன் இருக்கிறானே என்ற பேரப்புள்ள, அவர் ஒரு தலைவர். வல அல்லாஹு ஐயுஸ்லிஹ பிஹி பைன ஃபியத்தைனி அலீமத்தைனி மினல் முஸ்லிமீன், அல்லாஹ் தஆலா இவரை கொண்டு முஸ்லிம்களின் மிகப்பெரிய 2 கோத்திரத்தார், மிகப்பெரிய 2 படைகளை சமாதானப்படுத்துவான். புகார்ல வர ஹதீஸ், ரசூலுல்லாஹ்வுடைய முன்னறிவித்தல். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹசனை கொண்டு பெரிய 2 சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா சமாதானப்படுத்துவான். அந்த சமாதானம் தான் இங்க நடக்குது. பதவியே கொண்டு கொடுத்துறாரு, நீங்க வச்சுக்கிறீங்க, நான் கீழே இருக்கிறேன்
அப்படின்னு சொல்லி பதவியையே விட்டு கொடுத்து வருகிறார். விட்டு கொடுத்தவர் ஹிஜ்ரி 41 ரபியுல் அவ்வல் பிறை 5 ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய பதவியை விட்டு கொடுக்கறாங்க. முஆவியாவெல்லாம் ஷியாக்கள் கண்ட மாதிரி பேசுவாங்க. பேசுறதுக்கு சான்ஸ் இருக்குதா? எங்கேயாவது இடம் இருக்குதா? இவர் தான் விட்டே கொடுக்கிறாரு, நீங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பரிச்செல்லாம் எடுக்கல, இவரே விட்டு கொடுத்துறாரு. பிறை 5 ரபியுல் அவ்வல் பிறை 5 ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை விட்டு கொடுக்குறாங்க. உண்மையிலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இது பிடிக்கல. என்ன விளக்கம் தெரியுமா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இது கொஞ்சம் பிடிக்கல. அதனால ஹசனையும் சில கட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஷியாக்கள் ஹசனையும் திட்டுவாங்க. ஹுசைனை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் திட்டுவாங்க? அதான் ஆட்சியை கொடுத்துட்டாருல, அதை இவருக்கு பிடிக்கல. தலைவருக்கு பிடிக்காத அடுத்தவர் செஞ்சாருங்கிறதுக்காக தலைவர் சகோதரன் கூட பார்க்காம திட்டுவாங்க. சரியா? அப்ப ஆட்சியை கொடுத்துட்டு வந்துடுறாரு. இதுல இன்னொன்னே கவனிக்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஹுசைனுடைய வரலாற்றுக்கு முன்னாடி ஹசனுடைய வரலாறு தெரியணும். ஏன்? அதை விட முக்கியமான வரலாறு இது. இதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு முன்னறிவிப்பையும் சொல்றாங்க. என்ன முன்னறிவிப்பு? ஹிலாஃபத் கலீஃபாக்களுடைய ஆட்சி என்பது 30 வருடங்கள் இந்த உலகத்திலே நிலைத்திருக்கும். ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுல இருந்து கலீஃபாக்களுடைய ஆட்சி 30 வருடங்கள் இந்த உலகத்திலே நிலைத்து நிற்கும். அதுக்கு பிறகு அது மன்னர் ஆட்சியாக மாறிவிடும் அப்படிங்கிறாங்க. சபீனா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற ஹதீஸ் அஹ்மது, அபூ தாவூத், திர்மிதில எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 30 வருஷம் எப்படி இருக்குமா? கலீஃபாக்களுடைய ஆட்சி. அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான், இப்படி வருதா, அலி, இப்படி வர்ற பட்டியல்ல இது அப்படியே 30 வருஷம் தாக்கு பிடிக்கும் கலீஃபாக்களுடைய ஆட்சி. 31வது வருஷம் அது மன்னர் ஆட்சியாக மாற்றப்பட்டு விடும் அப்படிங்கிறாங்க. இத வரலாற்றை தேடி பாத்தீங்கன்னா ஹிஜ்ரி 11 ரசூலுல்லாஹ் மௌத்தார் அதே டேட். ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல் மாதம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. ரபியுல் அவ்வல் தான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போவாங்க. அந்த மௌத்தா போன டேட்ல அவர் ஆட்சிக்கு வர்றார். ரபியுல் அவ்வல் ஹிஜ்ரி 11 ஆட்சிக்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்களா? அதுக்கு பிறகு உமர், உஸ்மான், அலி இவங்க அப்படியே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வரைக்கும் எடுத்து பாத்தீங்கன்னா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 41 தன்னுடைய ஆட்சி பொறுப்பை முஆவியாவோட கையில கொடுக்கறாங்க. 11 ஹிலாஃபத் ஆரம்பிக்குது, 41 முடிஞ்சு போயிருது. அப்ப எத்தனை? கரெக்டா 30 வருஷம் இருக்குதா? ரசூலுல்லாஹ் சொன்ன முன்னறிவிப்பு நடக்குதா? கரெக்டா 30 வருஷத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்ன ஆச்சரியம் தெரியுமா? இது அப்படி நடக்கும்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. டேட்டை சொல்லி பர்டிகுலரா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 30 வருஷம் தான் தாக்கு பிடிக்கும்ங்கறாங்க. 30 வருஷம் தாக்கு பிடிக்குது. 31வது வருஷம் அப்படியே கைமாறி முஆவியாவோட கையில ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னு கேட்டா ஆட்சியை கொண்டு போய் கொடுத்து விடுகிறார்கள். நடந்துச்சா? இது சும்மா ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த கட்டளை கிணங்க நடந்த ஒரு முன்னறிவிப்பு இது. அப்ப இதுல நீ சரி நான் சரின்னு சொல்ல குறை காண்றதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்ல. இதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 8 வருடங்கள் நினைக்கிறேன், 8 வருடங்கள் முஆவியாவுடைய ஆட்சிக்கு கீழே சாதாரண ஒரு குடிமகனாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்வாங்க. எங்கேயாவது பார்க்கலுமா? சஹாபாக்கள் கண்ணியம்ங்கிறது இங்கதான் பேணப்படுது. எப்படி தெரியுமா? பெரியோர் ஆட்சிக்கு சொந்தக்கார ஆட்சி அப்படியே கொடுத்துட்டு நான் சும்மா கீழே உட்கார்ந்து போறேன், எந்த பொறுப்பும் தேவையில்லை அப்படின்ட்டாங்க. அப்படி வாழ்றவங்களுக்கு இடையில என்ன நடக்குது தெரியுமா? எப்படி கொல்லப்படுறாங்க தெரியுமா? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நஞ்சு வைத்து கொலை செய்கிறார்கள். ஜனாதிபதியா இருக்க கொலை செஞ்சிருந்தா கூட சரி, ஆட்சி குரோதம் இருந்திருக்கு. ஜனாதிபதியா கூட இல்ல, 8 வருஷம் சாதாரண குடிமகனா இருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஹிஜ்ரி 49 கரெக்டா அவருக்கு 47வது வயசுல நஞ்சு வச்சு கொண்டு போடுறாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டு விடுகிறார்கள். கொலை செய்ய அந்த நஞ்சு வச்சிருக்கிற நேரத்தில் நஞ்சில அந்த வலியால துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ஹுசைன் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு கேட்கிறாரு, உங்களுக்கு யாரு நஞ்சு வச்சான்னு சொல்லுங்க. அவருக்கு நஞ்சு வைக்கப்பட்டிருக்குன்னா சகோதரர் பக்கத்துல போய் கேட்கிறாரு, அண்ணன் கேட்கிறாரு, யாரு நஞ்சு வச்சாருன்னு சொல்லுங்க, நாங்க அவனை பாத்துக்கிறோம். கடைசி வரைக்கும் சொல்லல. எதுக்காக சொல்லாம விட்டாருன்னு கூட தெரியல. சில நேரங்கள்ல பிறகு பெரிய புரட்சிகள் வெடிக்கும், இருக்கிற ஆட்சி இன்னும் கொஞ்சம் நாசமா போகுங்கிறதுக்காக எல்லாம் சொன்னாரான்னு தெரியல. கடைசி வரைக்கும் என்ன செய்யல, யாரு நஞ்சு வச்சாருங்கிறத சொல்லாமலேயே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து விட்டார்கள். இந்த வரலாறு நமக்கு ஞாபகத்தில் இருக்குதா? எங்கேயாவது நினைச்சு பார்க்கிறோமா? முஹர்ரம் சொல்லி அவர வரலாறு மட்டும் தான் ஞாபகத்துக்கு வருதே தவிர இந்த வரலாறு இவ்வளவு பெரிய ஆட்சியை விட்டு கொடுத்த ஒரு உத்தமர் இவருடைய வரலாறு நம்மை விட்டு அகற்றப்பட்டிருக்கிறது. அப்ப முதல்ல இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். இதோட
முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்கல்ல, இவங்க சொல்ற மாதிரி ஒரு ஆளாண்டு கேட்டா ஹிஜ்ரி 18ல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சிரியாவினுடைய ஆளுநராக ஆகிறாங்க. ஹிஜ்ரி 18ல ஆகி அவர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பதவி விலகிற வரைக்கும் 23 ஆண்டுகள் சிரியாவினுடைய ஆளுநராக இருக்காரு. சிரியா பகுதிக்கு பொறுப்பா 23 வருஷம் இருக்கிறாரு. அதுக்கு பிறகு 19 வருஷம் சிரியாவை தலைநகராக கொண்டு ஜனாதிபதியாக மன்னராக ஆட்சி செய்றாரு. அதுக்கு பிறகு 19 வருஷம், முன்னாடி 23 வருஷம். இஸ்லாமிய வரலாற்றில் நீண்ட காலம் ஆட்சி செய்த ஒரு ஜனாதிபதி இருப்பார் கேட்டா அது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தான். இவர் குத்தாபுல் வஹீல உள்ள ஒரு ஆளு. சாதாரணமா திட்டிட்டு போயிடுறாங்க, இவருக்கு திட்ட முடியுமா? யார் இவரு? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு குத்தாபுல் வஹி, வஹியை எழுதக்கூடிய ஒரு மனிதர். வஹி வரக்கல வஹி எழுதின ஆக்கல்ல இவரும் ஒரு ஆள். அதே மாதிரி ஹதீஸ்களை தேடி பாத்தீங்கன்னா நிறைய ஹதீஸ்களை அறிவித்த சஹாபாக்கள் பட்டியல்ல இவரும் வருவாரு. இவரைத்தான் போட்டு திட்டிக்கிட்டு சஹாபாக்கள் எல்லாரையுமே காபிர்னு சொல்லிட்டானா இல்லையா? அந்த அடிப்படையில் இவரையும் காபிர் ஆக்கிட்டாங்க. 5 சஹாபாக்கள் தவிர மிச்ச எல்லாரையும் காபிருங்கிறாங்க ஷியாக்கள். இது நமக்கு என்ன தெரியுது? அமெரிக்காக்கு எதிராக பேசிட்டான்ல, அவனை மாதிரி ஒரு ஆள் இருப்பானா? நமக்கு அது மட்டும் தான் தெரியுது. அதனால அவனை தூக்கி தலையில வச்சிடறோம். இவ்வளவு கேவலப்படுத்திருக்கா, இது கண்ணுக்கு முன்னாடி தெரியுது இல்ல? இத முதல்ல மனசுல வைக்கணும். நாம இதெல்லாம் எதிர்க்கிற இடத்துல இவங்களுக்கு வேற எப்ப வார் இந்த தர்காக்களுக்கு திட்டிக்கிட்டு இருக்கிறதா மாதிரி நாம நினைப்போம். தர்காக்களுக்கு திட்டமா இது? முழுக்க முழுக்க செய்யறது அனாச்சாரம். இவங்களை திட்டாம என்னத்தை தான் செய்யறது? மார்க்கத்தில் இல்லாத நுழைச்சி இவ்வளவு அனாச்சாரத்தை செஞ்சு சஹாபாக்களை இவ்வளவு கண்ணிய குறைவாக அசிங்கப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இதுல வேற இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் படத்துக்கு எதிராக போராட்டம் வேற. வெக்கமா இல்ல? இந்த கூட்டம் என்ன செய்து போய் திரைப்படம் ரசூலுல்லாஹ்வை அசிங்கப்படுத்திட்டாங்கிறதுக்காக போராட்டம் வேற. வெயிட் அண்ட் வெயிட்ல போராட்டம் நடத்துறாங்க. நடத்தேலுமா உனக்கு? ரசூலுல்லாஹ்வை சாம்பஸில் கேவலப்படுத்தினதை விட அதிகமா கேவலப்படுத்துறது யாரு? அவங்க இந்த தரிக்கான்னு சொல்றாங்கல்ல, இவர்கள் தான். தரிக்காவில் இருக்கக்கூடிய அடிமட்ட சகோதரர்களுக்கு இது தெரியவில்லை. இந்த வரலாறு எல்லாம் தெரிஞ்சா அவர்கள் இதெல்லாம் படிக்க வேண்டும், புரிய வேண்டும். அதே மாதிரி இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றை தேடி பாத்தீங்கன்னா அரபு தீபகற்பம் முழுவதுமாக அவர் ஆட்சியை போல விரிஞ்ச ஆச்சரியமா? ஆட்சியை சும்மா வச்சுக்கிட்டு ஏதோ மக்கா மதீனாவை புடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாலும் விளங்க கூடாது. அரபு தீபகற்பம் மிடில் ஈஸ்ட் பூரா அவர கையில, ரோமாபுரியின் கடைசி எல்லை வரைக்கும் அவருடைய கையில, கடலோர பகுதி நாடுகள் எல்லாம் அவர கைக்கு கீழே, கப்ரஸ் தீபகற்பம் உள்ளிட்ட பெரும் பகுதி அவர கைக்கு கீழே. இப்படி பெரியோர் நினைச்சு பாருங்க. கப்ரஸ் தீபகற்பம், கடலோர பகுதிகள், கடலோர பகுதி எல்லாமே அவர் ஆட்சி கீழே. ரோமாபுரி, ரோம் சாம்ராஜ்யம் முழுக்க அவர கையில, அரபு மிடில் ஈஸ்ட் பூரா அவர கையில. எப்படி பெரிய ஆட்சி! சோவியத் யூனியனை விட பெரிய ஆட்சி. சோவியத் யூனியன், சோவியத் ரஷ்யா இல்ல, சோவியத் யூனியன், ரஷ்யா, அது எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அதை விட பல மடங்கு பெரிய ஒரு ஆட்சி கீழே தலைவராக இருந்திருக்கிறார் இந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. இவரையும் அவங்களை எதிராக பேசுறாங்கல்ல, யார? ஹசன் ஹுசைனையும் முஆவியாவை மூட்டி விடுற மாதிரி பேசுறாங்க. மூட்டி விடப்பட வேண்டிய ஒரு ஆளா? இவர் ஆட்சி பொறுப்பு எடுத்ததுக்கு பிறகு பல சந்தர்ப்பங்கள், ஒரு தடவை 2 தடவை இல்ல, பல சந்தர்ப்பங்கள் ஹசன் ஹுசைன் 2 பேரும் போய் முஆவியாவை சந்திச்சிருக்கிறாங்க. நல்லபடியா பேச, நல்ல ஒரு உறவு, நல்ல நட்பு. இந்த 2 தரப்பாருக்கு இடையில நல்ல ஒரு நட்பு இருந்திருக்குது. 2 பேரும் ஹசன் ஹுசைன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் ஒரு நண்பர்களாக. ஹசன் கொல்லப்பட்டதுக்கு பிறகு கூட முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவோட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நெருங்கிய நட்பு பாராட்டி வந்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 60 முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கிறார்கள். ஹிஜ்ரி 60ஓட முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி முடிகிறது. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இப்ப வந்தோம்ல, இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஆட்சி போயிடுச்சு. இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஹுசைன் கொல்லப்பட்ட அளவுக்கு போனதுக்கான வரலாறு எங்க ஆரம்பிக்குது? இந்த இடம் தான் ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குது? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிற நேரத்துல யசீத், அவர மகன் யசீத என்ன செய்றாங்க? மக்கள்கிட்ட சொல்றாங்க, நான் மௌத்தா போனா நீங்க யசீத ஜனாதிபதி ஆக்கிக்கிறீங்க, பையத்து பண்ணி அவரை ஜனாதிபதியா எடுத்துக்கிறீங்க அப்படின்ட்டு மௌத்தா போயிட்டாங்க. ஆனா சஹாபாக்கள்ல கொஞ்சம் பேரு யசீத ஜனாதிபதியா எடுக்க விரும்பல. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு கொடுத்த அந்தஸ்தை சஹாபாக்கள் நிறைய பேர் என்ன செய்யல? இந்த யசீதுக்கு கொடுக்கல. ஹிஜ்ரி 60 34 வயசு யசீதுக்கு, 34 வயசு, ஒரு இளைஞனா தான் இருக்கிறாரு. அந்த 34 வயசுல ஆட்சிக்கு வர்றாரு யசீது. அப்படி அவர் ஆட்சிக்கு மக்கள் அவர் ஒரு கூட்டம் அவரை ஏத்துக்கொள்ற நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் கொல்லப்பட்டார்ல, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க யாருமே என்ன செய்யல, யசீத் ஆட்சியை ஒத்துக்கொள்ளல. நாங்க பையத்து செய்ய மாட்டோம், நீ ஆட்சிக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி பையத்து பண்ண மறுக்கிறார்கள். என்ன வெளிப்படையா நமக்கு தெரியுது, என்னமோ ஹுசைன் மட்டும் தான் மறுத்தார் மாதிரியும் இந்த பக்க மக்கள், அந்த பக்க மக்கள் ஹுசைனை தூக்கி தலையில வச்சுக்கிறான். இந்த பக்க மக்கள் என்ன செய்யறாங்க, ஹுசைனுக்கு எதுக்கு, ஹுசைன் மட்டும் ஏன் மறுக்கணும், ஹுசைனை கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு அப்படின்னு நினைக்கிறோம். நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவர் மட்டும் மறுக்கல, இப்னு உமர், இப்னு அப்பாஸ், அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா பின் சுபைர் பிறகு கொல்லப்படுவார். இந்த யசீத் ஆட்சியில் அவர் கொல்லப்பட்டாரா இல்லையா? அப்துல்லா பின் சுபைர் மக்கா எரிந்த வரலாறு, மக்கமா நகரம் காபத்துல்லா எரிக்கப்பட்ட வரலாறு அவர வரலாற்றுலாம் வருது. அப்துல்லா பின் சுபைர் அவர் கொல்லப்பட்ட வரலாறுலாம் இந்த யசீத் ஆட்சியில முழு அணியா இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவங்க யாருமே பையத்து செய்ய மறுத்துறாங்க. மறுத்த நேரத்தில் மதீனாவுக்கு ஆளுநராக வலீத் இப்னு உத்பா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆள் இருக்கிறார். அவருக்கு யசீத் கடிதம் அனுப்புறாரு, நாட்டு ஜனாதிபதி கடிதம் அனுப்புறாரு, மதீனாவுல இருக்கிற எல்லாரையும் எனக்கு கீழே பையத்து பண்ண சொல்லுங்க. அது வரைக்கும் அவங்க பையத்து பண்ணாத வரைக்கும் அவங்களுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்க கூடாது, எந்த சலுகையும் கொடுக்க கூடாது அப்படின்னு கடிதம் அனுப்புறாரு. கடிதம் அனுப்பினதோட வலீத் இப்னு உத்பா என்ன செய்யறாருன்னா, மர்வான கூப்பிட்டு ஆலோசனை பண்றாரு. இந்த ஆளுதான் இஸ்லாமிய வரலாற்றில் அவ்வளவு பிரச்சனைக்கு அடுத்தலமா இருப்பாரு. ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டாருன்றது வரலாற்றை பார்க்கும் போது ஆச்சரியமா இருக்குது. கூப்பிட்டு கேட்கிறாரு, இப்படி அங்கிருந்து லெட்டர் வந்திருக்குது, எல்லாரையும் பயத்து வாங்க சொல்லி இருக்கிறாங்க, நான் என்ன செய்யன்னு கேட்கிற நேரத்தில் மர்வான் என்ன ஆலோசனை கொடுக்கிறாரு தெரியுமா? எல்லாரையும் யசீதுக்கு பையத்து பண்ண சொல்லுங்க, யாராவது யசீதுக்கு பையத்து பண்ண மறுத்தா அவங்கள கொலை செஞ்சு போடுங்க அப்படிங்கிறார். யாரை கொல்ல சொல்றாரு தெரியுமா? ஹுசைன், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் இப்னு அப்பாஸ், அப்துல்லா பின் சுபைர், மதிய மக்கா ஹிஜ்ரத்து சென்ற முஹாஜிர்களுக்கு முதலாவது பிறந்த குழந்தை அப்துல்லா பின் சுபைர், அவரை கொல்ல சொல்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகன் அப்துர் ரஹ்மான், அவரை கொல்ல சொல்கிறார். அத்தனை பேரையும் கொண்டு போடுங்க. நீ யாரு சஹாபாக்களை கொல்ல சொல்றதுக்கு? எப்படி பேச்சு பார்த்தீங்களா? சஹாபாக்களே கொண்டு போடுங்கிறான். அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த செய்தியில நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் வலீதுடைய அரண்மனையை தேடி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. எப்படி தெரியுமா? உண்மையிலேயே சாதாரண பரம்பரையா? அலி இப்னு அபீ தாலிபுக்கு வீரத்தை பத்தி பாடம் நடத்தணுமா? வீரத்தின் இருப்பிடமே அவர்தான். அப்படிப்பட்ட வீரம், இப்படிப்பட்ட வீர பரம்பரையில் வந்தவராக்கும் ஹுசைன். அவர் என்ன செய்யறாரு, தண்ட அடிமைகளை கூட்டிக்கிட்டு வா வலீதுல போய் பேசிட்டு வருவோம். அப்படி என்னதான் செய்யறாருன்னு பார்ப்போம். நாட்டு அந்த ஏரியாவுக்கு ஜனாதிபதி அவர் தான், முதல்வர். இந்த நம்ம காலத்துல இப்ப ஒரு ஏரியா முதலமைச்சர் பிரிச்சு போட்டுருக்கான்ல, அது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியா, வலீத் யசீத் ஆட்சி சென்ட்ரல் கவர்மெண்ட், தனித்தனி ஆட்சிகள் முதல்வராக இவர் இருக்கிறாரு. இவர்கிட்ட போய் பேசுறதுக்கு போறாங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப அடிமைகளோட போய் பேசுற நேரத்துல அவர் சொல்றாரு, ஹுசைனே நீங்க யசீதுக்கு பையத்து பண்ணிருங்க அப்படிங்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மறுக்கல, மறுத்துட்டாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் பையத்து பண்றேன், பையத்து பண்ண ரெடி. எப்படி பையத்து பண்ணுவோம்? முதல்ல பொதுமக்கள்கிட்ட ஓட்டெடுப்படுங்க, பொது எலெக்ஷன் வைங்கிறாரு. பொதுவா எலெக்ஷன் வச்சு பொதுமக்கள் எல்லாரையும் பையத்து பண்ண சொல்லுங்க. எல்லாருமே பையத்து பண்ணினா நான் எதுக்குப்பா உனக்கு பின்னாடி எதிர்த்துக்கிட்டு இருக்கிறேன், நானும் வந்து பையத்து பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. அப்ப மர்வான் பக்கத்துல உட்கார்ந்துட்டு சொல்றாரு, இந்த ஆளை வெளியே பையத்து பண்ணாத வரைக்கும் வெளியே விடாதீங்க, வெளியே போனாரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக புரட்சி செய்வாரு. அப்பதான் ஹுசைன் கோவப்பட்டு வெளியே போட்டு என்ன செய்வ, கொலை செய்யணும்ங்கிறார். இருந்தாலும் கொண்டு பாரு, ரெண்டு ஒன்று பாத்துருவோம். யார்கிட்ட சொல்றாரு தெரியுமா? எவனா சொல்ல முடியுமா? ஜனாதிபதிக்கு முன்னாடி சொல்றாரு, 7 மிண்டா கொண்டு வாரியா, நான் பையத்து செய்ய மாட்டேன், போய் சொல்லு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சொல்லு உன் ஆட்சி கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாரு. எல்லாரும் கூட்டிக்கிட்டு வந்துடுறாரு. வந்த பிறகு என்ன செய்யறான்னு கேட்டா, இதே மாதிரி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு நிலைமை இப்படி இருக்குது. அப்துல்லா பின் சுபைரை எப்படியாவது வளைச்சு போட்டுக்கலாம்னு நினைக்கிறாங்க. மக்காவுக்கு வந்து குடிபெயர்ந்துடுறாரு, மதீனாவுல தான் இருக்கிறாரு. இந்த நான் அப்படி பாத்துருவோம்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம மக்காவுக்கு அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு குடிபெயர்ந்துடுறாங்க. மக்காவுக்கு போனா அப்துல்லா பின் சுபைரை பிடிக்கிறதுக்கு மக்காவுக்கு ஆள் அனுப்புறாங்க. மதீனாவுல இருந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி மக்காவுக்கு ஆள் அனுப்பினாங்க. முடியுமா? நடக்காம போயிடுச்சு. ஏன் நடக்காம போயிடுச்சு தெரியுமா? அதுல இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டா,
அவருக்கு ஒரு தனி ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. பிறகு காபத்துல்லா எரிக்கப்பட்ட வரலாறு கொல்லப்படுவார், அது வேற செய்தி. எட்டையில ஒரு ஸ்ட்ரென்த்தை வளர்த்து வச்சிருக்கிறாரு. அதுல என்ன நடக்குதுன்னு கேட்டா, அப்துல்லா பின் சுபைர் மக்காவுக்கு போயிடுறாரு. அதை தொடர்ந்து ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு மக்காவுக்கு போயிடுறாங்க. இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு ஆல்ரெடி மக்காவுல இருக்கிறாங்க. அங்க போனதோட என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பல இடங்கள்ல யசீதுக்கு பலரும் பையத்து செஞ்சிட்டாங்கன்னு ஒரு செய்தி கேள்விப்படுது. நிறைய பேர் பையத்து பண்ணி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இந்த கேள்விப்பட்டதோட இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு தானாக போய் பையத்து பண்ணிட்டாங்க. சரி, நாங்களும் கட்டுப்படுறோம். ஆனா இந்த பின்னாடி அப்துல் ரஹ்மான் ரதியல்லாஹு அன்ஹு பையத்து பண்ணல, அவர் மௌத்தா போயிடுறாரு. பையத்து பண்ணல, அவர் பையத்து பண்ணாமலே மௌத்தா போயிடுறாரு. அதே மாதிரி அப்துல்லா பின் சுபைரும் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு பையத்து பண்ண மறுக்கிறாங்க. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? இடையில மதீனாவுல அமீராக இருந்தாரு வலீது, அவர் டேலண்ட் போதாதுன்னு சொல்லி வலீத யசீத் என்ன செய்யறாருன்னு கேட்டா, பதவியில இருந்து நீக்கிறாரு. இவருக்கு டேலண்ட் போதாது, பதவியை விட்டு இறக்குங்க அப்படின்னு சொல்லி ஆட்சி பறிக்கப்படுகிறது. பறிச்சுட்டு என்ன செய்யறாருன்னா, மக்காவுல ஆளுநராக இருந்த அமீர் இப்னு அம்ர் இப்னு சயீத் இப்னு ஆஸ், அம்ர் இப்னு சயீத் இப்னு ஆஸ் இடத்துல மதீனாவுடைய ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கப்படுகிறது. மதீனாவை நீங்களே கஸ்டடியில வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டாங்க. இது ஒப்படைக்கப்பட்டதோட உடனே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அப்துல்லா பின் சுபைரும் அவர்கிட்ட போறாங்க. மக்காவுல தானே இருக்கிறாரு. மக்காவுல போய் சொல்றாங்க, நாங்க உங்க நாட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்திருக்கிறோம், எங்களை நீங்க எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அவங்க வந்துடுறாங்க. இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, மக்காவுல ஆளுநராக இருந்தவர் மதீனாவை தலைமையகமா மாத்தி மதீனாவுக்கு இடத்தை மாத்துறாரு. இடத்தை மாத்தி மதீனா மக்காவை ஆட்சிறதுக்கு மதீனாவுக்கு போயிடுறாரு. அங்க போய் பார்த்தா அப்துல்லா பின் சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர சகோதரருக்கு மத்தியில ஒரு பிரச்சனை இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது, ரெண்டு பேரும் எதிரிகளா இருந்தாங்க. இதை பயன்படுத்திக்கிட்டு பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாண்டு இந்த ஆள் என்ன செய்யறான் தெரியுமா, அவரை தூக்கி அப்துல்லா பின் சுபைர் சகோதரரை தூக்கி ஆட்சியில பொறுப்பாளரா போடுறாங்க. யார் தூக்கி? அப்துல்லா பின் சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு சகோதரனை தூக்கி காவல்துறை பாதுகாப்பு மினிஸ்ட்ரிக்கு அவரை தூக்கி போட்டுடுறாங்க. போட்டு விட்டுட்டு மக்காவுக்கு போய் அப்துல்லா பின் சுபைர் அரெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. இப்ப எப்படி வருது தெரியுமா, சகோதரன் சகோதரனை கைது செய்வதற்காக மக்காவுக்கு வர்றாரு. இஸ்லாமிய வரலாற்றுல இதெல்லாம் நடந்திருக்குது. வர்ற நேரத்தில் மக்காவுல என்ன நடக்குது தெரியுமா, மக்காவுக்கு வந்ததோட அப்துல்லா பின் சுபைர் ரதியல்லாஹு அன்ஹுக்கு இருந்த ஸ்ட்ரென்த்ல ரெண்டு பேர் ஃபைட்டிங்ல அவரை இவர் தூக்கி உள்ள போட்டுறாரு. அவரோட சேர்த்து ஆரிம் ஒருத்தரையும் கைது பண்ணுவாரு. ஆரிம் சிறைச்சாலை இஸ்லாமிய வரலாற்றுல வரும். ஆரிம் சிறைச்சாலை என்ன அர்த்தம்? ஆரிம் ஒருத்தரும் அப்துல்லா பின் சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு சகோதரரும் யுத்தத்துக்கு வந்த இடத்துல கைது பண்ணி உள்ள போட்டாருன்னு அர்த்தம். மக்காவுல தூக்கி அரெஸ்ட் பண்ணி விட்டுருவாரு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இப்படி நடக்கிற நேரத்தில் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த காலத்துல சுரைக் என்று சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி இருந்தார். அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவர்கிட்ட சொல்றாரு, இந்த ஆளுநர்கிட்ட போய் சொல்றாரு, மக்காவை நோக்கி நீங்க படை அனுப்பாதீங்க, இந்த யுத்தத்தை அனுப்பினாங்கல்ல அதை அனுப்ப வேணாம்ங்கிறாரு. ஏன் தெரியுமா அனுப்பாதீங்க? மக்கமா நகரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மக்கா தானாக புனிதமாகிய பூமி அல்ல, அல்லாஹ் புனிதமாக்கிய பூமி. மக்காவை அல்லாஹ் தான் புனிதமாக்கி இருக்கிறான். அதுல யாருமே யுத்தம் பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் எந்த நபிக்கும் மக்காவுல சண்டை போடுறதுக்கு அனுமதி கொடுக்கல. எனக்கு மட்டும் பகல் நேரத்தில் கொஞ்சம் டைம் தந்தா. மக்கா வெற்றிக்குள்ள போனாங்களே, சண்டையெல்லாம் போடல, யுத்தம் தானே, ஒரு விதத்தில் ஒரு யுத்தம் தானே. எனக்கு மட்டும் அல்லாஹ் கொஞ்சம் டைம் தந்தா. இதை வச்சுக்கிண்டு யாராவது ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்கிறாங்க எங்களுக்கும் செய்ய முடியும் ஆதாரம் பிடிக்கிறதா இருந்தா அவங்களுக்கு அனுமதி இல்ல, தெளிவா விளங்கிக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டாங்க, யாரும் மக்காவுக்குள்ள சண்டை போடக்கூடாது. இந்த ஹதீஸ இந்த சுரைக் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஆட்சியாளர்கிட்ட சொல்றாரு, நீங்க அப்துல்லா பின் சுபைரை பிடிக்கிறதுக்கு போறீங்கள, போகக்கூடாது தெரியுமா, ரசூலுல்லாஹ் தடுத்துக்காங்க தெரியுமா. அவர் சொல்றாரு, இந்த ஹதீஸ நீங்க சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஹதீஸ் தெரியும், இந்த ஹதீஸ் சொல்ற கருத்துல நான் வரல. அவர் கவர்மெண்ட்டுக்கு எதிராக புரட்சி செஞ்சிருக்கிறாரு, அதனால அவரை யுத்தம் பண்ணி பிடிக்கத்தான் முடியும்னு சொல்லிட்டு அவர் வேற விதமான வியாக்கியானம் சொல்லிட்டு ஆள் அனுப்பிடுறாரு. அனுப்பி கூட வெள்ள முடிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் யுத்தம் பின்னாடி தோத்துருவாரு. பெரிய படை யசீதுர படை கொண்டு அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா மௌத் ஆகிறதா அதுக்கு பிறகுதான். அப்ப கடைசியா அஸ்மா ரதியல்லாஹு 100 வயசுல கடைசியா மரணித்த பெண்மணி, அவங்களோட மரணம் எல்லாம் அதுக்கு பின்னாடி நடக்கு. இந்த யுத்தத்துல ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சதுக்கு பிறகு
அவர் கொஞ்சம் காலம் இருக்கிறாரு. அவர் பிரச்சனை, அவர் கொல்லப்பட்ட வரலாறு தனி, அதுக்கு முகர்றதுக்கு சம்பந்தம் இல்ல. முகர்ற எப்படி சுத்தி வந்து நிக்குதுன்னு கேட்டா, இங்க ஒரு பக்கத்துல சுபைர் வந்து அப்துல்லா பின் சுபைர் ஆட்சிக்கு கீழே கட்டுப்பட மாட்டேன்னு சொன்ன மாதிரி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கட்டுப்பட மாட்டேன்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. அவரை பிடிக்கிறது கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா அடுத்த பக்கம் வலைய வீசுறாங்க. வீசி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவர் மக்காவுல தஞ்சம் அடைஞ்சிருக்கிற நேரத்தில் அடுத்த பக்கம் செயல்பாடு நடக்கும்போது ஈராக்ல இருந்து கடிதம் வருகிறது. இதுதான் பிரச்சனை. ஈராக்ல இருந்து கடிதம் எந்த அளவுக்கு வருதுன்னு கேட்டா, ஆட்சி பொறுப்பை ஈராக்குக்கு நீங்க வாங்க, நாங்க எல்லாம் ரெடியா இருக்கோம், உங்களுக்கு கீழே ஆட்சி, நீங்க ஆட்சி அமைங்க, நீங்க ஜனாதிபதியா இருங்க, உங்களுக்கு கீழே நாங்க இருக்கோம் சொல்லி அவருக்கு அறிவித்தல் வருகிறது. அப்படி வர்ற நேரத்தில் முதலாவது அப்துல்லா இப்னு சபூல் ஹம்தானி என்றவர், அப்துல்லா இப்னு வால் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பேரும் ஒரு கடிதத்தை கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த கடிதம் இது ரமதான் பிறை 10 நடக்குது. கடிதத்தில் என்ன இருக்கு தெரியுமா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்தை பத்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு எழுதியிருக்குது. முஆவியாவுடைய மரணத்தை கேள்விப்பட்டதோட ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பதறி போய் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லிட்டு கவலைப்பட்ட வரலாறு உண்டு. இவங்க சந்தோஷமா எழுதி கொண்டாந்து கொடுக்குறாங்க. பாத்தீங்களா, முஆவியா செத்துட்டாரு, நீங்க வாங்க இடத்த பிடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை கொஞ்சம் கண்டுக்காம இருக்கிறாங்க. ரெண்டாவது கடிதம் ஒரு குழுவே வர்றாங்க. குழுவுல பாத்தீங்கன்னா கைஸ் இப்னு மஸ்கர் அல் அத்தாயி, அப்துல் ரஹ்மான் அப்துல்லா இப்னு அல்கவா, அதே மாதிரி இமாரத் இப்னு அப்துல்லா இப்னு சலூல், இது மாதிரி கொஞ்சம் பேரை சேர்த்து ஒரு குரூப்பாவே அனுப்பி வைக்கிறாங்க. போய் ஹுசைனோட பேசிட்டு வாங்க. இது இடையில இதெல்லாம் நடக்குது. அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வந்தவங்க சும்மா வரல. இந்த குழு வந்து 150 கடிதத்தை எடுத்துட்டு வராங்க. ஒரு கடிதம் ரெண்டு கடிதம் இல்ல, 150 கடிதம். நீங்க வந்து ஆட்சி அமைங்க சொல்லி ஆளுக்கால் கடிதம் எழுதி 150 கடிதத்தை கொண்டு கொடுத்துட்டாங்க. பார்த்தா யாரும் சும்மா இருப்பாங்களா? 150 கடிதம் வருது ஒரு இடத்துல இருந்து. ஜனாதிபதியா வாங்கன்னு வழிய வந்து கூப்பிடுறாங்க. அந்த கடிதத்தில் எந்த அளவுக்கு கேட்டா, நீங்க வந்து ஆட்சி அமைக்கலன்னு சொல்லி சொன்னா நாங்களே உங்களுக்கு பலவந்தமா ஆட்சியில வெப்பம் அளவுக்கு கடிதம் எழுதுறாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு அந்த கடிதத்துல சாராம்சத்தை எடுத்து பாத்தீங்கன்னா எழுதுறாங்க, வர்ணிச்சு எழுதுறாங்க கடிதத்தை. கடிதத்தை எப்படி வர்ணிச்சு எழுதுறாங்க? ஈராக்ல வந்து பாருங்க, தோப்பு துறவுகள் எல்லாம் நிறைந்து காணப்படுகிறது. ஈராக் முழுவதும் பச்சை பசேல் என்று இருக்கிறது. காஞ்ச வறண்ட பகுதி இல்ல, பச்சை பசேல் இருக்குது. அப்படி பார்த்தா கவர்ந்து இழுக்கிற மாதிரி கனிகள் எல்லாம் பூத்து குலுங்கி கொண்டிருக்கிறது. நல்லோரு சூழ்நிலை ஈராக்ல இருக்குது. நீங்க விரும்பினா படபட்டாளத்தோட வந்து இங்க வந்து சேர்ந்துக்கலாம் சொல்லி வார்த்தை ஜாலங்களை எல்லாம் போட்டு கடிதம் எழுதியிருக்கிறாங்க. அது நீங்க மறுத்தா கூட உங்களை நாங்க பலவந்தமா ஜனாதிபதி ஆக்கிக்கிறோம் சொல்றாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, முஸ்லிம் இப்னு அகீல் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய வாப்பா அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரன் மகனை நீங்க போங்க ஈராக்ல என்ன நிலைமை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி ஆள் அனுப்புறாரு. அவர் போற வழியில கூட போன வழிகாட்டி ரெண்டு பேரும் செத்துருவாங்க. செத்தாலும் திருப்பி ஒரு கடிதம் எழுதுறாரு, கூட வந்தாக்க ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க, நான் ரிட்டர்ன் ஆகவா, ஈராக்ல போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புறாரு. அங்க போய் முடிய ஈராக்ல இருந்த மக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 12,000 இருந்து 18,000 பேர் வரைக்கும் முஸ்லிம் இப்னு அகீல்ட்ட வந்து பையத் பண்ணிடுறாங்க. ஹுசைனை வந்து நாங்க ஆட்சியாளராக எடுத்துக்கிறோம், அவரை வர சொல்லுங்க. இவரும் பார்க்கிறாரு, என்னடா இது கூட்டம் கூட்டமா வந்து பையத்து பண்றாங்க, ஈராக்ல ஆட்சி அமைச்சிடலாம்னு சொல்லி லெட்டர் எழுதுறாரு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு. நீங்க வாங்க ஈராக்ல ஆட்சி அமைக்கலாம், ஈராக்ல பேஸ போட்டுட்டேன், ஃபவுண்டேஷன் ஓகே, நீங்க வாங்கன்னு சொல்லி லெட்டர் அனுப்புறாரு. இந்த செய்தி ஊருக்குள்ள வரவுற நேரத்தில் அங்க கவர்மெண்ட்ல பொறுப்பா யார் இருக்கா? நோமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு முக்கியமான நபித்தோழர் அவர் இருக்கிறாரு. அவருக்கு இந்த செய்தி கேள்விப்பட அவர் சொல்றாரு, என்ன யாரும் எதிர்க்காத வரைக்கும் நானா போய் ஹுசைனோட சண்டை போட மாட்டேன், என்ன யாருமே எதிர்க்கல, நான் வழிய போய் சண்டை பிடிக்க மாட்டேன். இதே நேரத்தில் யசீதுட ஆட்சிக்கு மீறி யாராவது போய் அவர்கிட்ட பையத்து பண்ணினீங்கன்னா தொலைச்சு விடுவேன் அப்படிங்கிறாரு. இந்த செய்தியை கேட்டு அந்த இடத்துல இருக்கிறார் அப்துல்லா இப்னு முஸ்லிம் என்ற ஒருத்தர். அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? உங்க பேச்சை கேட்டா கோலத்தனமா இருக்குது, அவரை பிடிச்சு கொல்லுவீங்களா, அதை விட்டு கோலத்தனமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு ஒரு சஹாபியை நோக்கி சாதாரண ஒரு மனிதர் சொல்லுகிறார். அப்ப நூமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? நூமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்து மாபெரும் வீரன் என்று பெயர் எடுப்பதை விட அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு கோழை என்று பெயர் எடுப்பது எனக்கு நல்லது. என்ன சொல்றாங்க?
அல்லாஹ்க்கு மாறு செய்து ஒரு சஹாபியை கொண்டு போட்டு பாவத்தை செஞ்சு நரகத்துல போய் உலகத்துல பெரிய வீரன் என்று உங்களோட மாதிரி ஆகட்ட பேர் எடுக்கிறத விட நான் யுத்தமே பண்ணாம கோலையா இருந்துட்டு போறேன், அல்லாஹ்ட்ட போய் நான் நல்லதை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செய்தி யசீது கேள்விப்பட்டதோட ஓஹோ நீங்க ஹுசைன் எதிர்க்க மாட்டீங்களா அப்படின்னு செஞ்சுட்டு என்ன செய்றாரு, யசீத் இந்த நோமான் இப்னு பஷீர பதவியில இருந்து இறக்கிட்டு வேறொரு ஆளை அந்த இடத்துக்கு பதவிக்கு மாற்றுகிறார். இப்படி ஒரு பதவிக்கு அந்த நோமான் இப்னு பஷீருக்கு பதிலா இன்னொருவர் மாற்றப்படுகிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது ஈராக்கில் இருந்த கடிதம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போய் சேருகிறது. கடிதத்தில் என்ன இருக்கு, நாடு பச்சை பசேன்னு இருக்குது, வாங்க 1008 எழுதி வர்ணங்கள் எல்லாம் பூசப்பட்டிருக்குது, அவ்வளவு வர்ணிச்சு எழுதப்பட்டிருக்குது. கடிதத்தை பார்த்ததோட நான் ஈராக்குக்கு போவதுதான் சிறந்தது என்ற முடிவை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எடுக்கிறார்கள். எடுத்துத்தான் ஈராக்குக்கு வருகிறார்கள். வருகின்ற வழியில் தான் பலதரப்பட்ட பிரச்சனைகள் நடக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுகிறார்கள். அந்த வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் ஈராக்குக்கு வந்த நேரத்தில் நடந்தது என்ன, சுற்றி வளைக்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் கெஞ்சி கதறிய நிகழ்வுகள் எப்படிப்பட்டது, அதையும் மீறி யசீதுடைய படையினர் அவரை கதற கதற கொலை செய்த முறைகள் எல்லாம் கேட்பதற்கு சகிக்க முடியாது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட வரலாறு உண்மையிலேயே கர்பலா வரலாறு கேட்பதற்கு சகிக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இதனுடைய தொடரில் ஹுசைன் எப்படி கொல்லப்பட்டார், ஈராக்குக்கு சென்று நடந்தது என்ன என்பதை பற்றி எல்லாம் தொடர்ச்சியாக பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.